வணக்கம் ரசிகர்களே. கால ஓட்டத்தில் நம் நினைவிலிருந்து அகலாமல் நெஞ்சில் என்றும் பசுமையாக நிலைத்திருக்கும் சில பழைய பாடல்களை தாங்கி வரும் அழியாத கோலங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கின்றோம். இளையராஜா என்ற மாபெரும் கலைஞன் உருவாக்கிய மறக்க முடியாத சில திரை இசை பாடல்களை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் அவர் உருவாக்கிய அழியாத கோலங்கள் சில இடம்பெறுகின்றன. முதலில் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம். அண்மையில் வெளிவந்த சுப்பிரமணியபுரத்தினால் மிகவும் பிரபலமடைந்த ஒரு பாடலை அடுத்து நாம் கேட்கவிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே இளையராஜாவையும் பாரதி ராஜாவையும் பின்தொடர்கின்ற ரசிகர்களுக்கு இது ஒரு புதிய அறிமுகம் அல்ல. 1980ஆம் ஆண்டு வெளிவந்த காலத்திலேயே ரசிகர்களின் மனதில் பதிந்துவிட்ட ஒரு பாடல் இது. பாரதி ராஜாவின் ஆரம்பகால படங்களில் ஒன்றான கல்லுக்குள் ஈரம் வெற்றிகரமாக வசூலிக்காததால் இந்த பாடலும் புழுதி படர்ந்த ஒரு வீணையாக போயிருக்கக்கூடும். கிராமம் ஒன்றுக்கு படப்பிடிப்புக்காக வரும் குழு ஒன்றும் அதையொட்டிய சுவாரஸ்யமான சம்பவங்களும் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இயக்குனர் பாரதி ராஜா இந்த படத்தில் இயக்குனராகவே நடித்திருப்பார். ஒரு நல்ல இயக்குனர், நல்ல நடிகராகவும் தன்னை நிரூபித்த படம் இது. கிராமத்து பெண் அருணாவுக்கு இயக்குனர் பாரதி ராஜா மேல் வரும் காதலும், நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு பாரதி ராஜா நடிப்பு சொல்லிக் கொடுக்கும் போது அவர் மேல் வரும் கோபமும் அழகாக படமாக்கப்பட்டிருக்கும். ஆர்ப்பாட்டமில்லாத இசையும் அடங்கி ஒலிக்கும் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோரின் குரல்களும் பிசுரடிக்காத கங்கை அமரனின் வரிகளும் இந்த பாடலுக்கு அழகு சேர்க்கின்றன. பாரதி ராஜாவின் ஆரம்பகால ஒளிப்பதிவாளர் நிவாஸ் மிக அழகாக இந்த பாடல் காட்சியை படமாக்கியிருப்பார். திரு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், திரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். திரு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், திரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். ஓகே சார். திரு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், திரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
டிக் டிக்கிலிருந்து இந்த பாடல். 1981 வெளியான டிக் 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 படத்திற்கான ஒளிப்பதிவை கவனித்துக் கொண்டவர் மறைந்த பிரபல இயக்குனர் பீம்சிங்கின் புதல்வர் கண்ணன் அவர்கள். 70களுக்கு பிந்திய தனது சகாப்தத்தில் மெலடிகளிலும் அரேஞ்ச்மெண்ட் என சொல்லப்படும் இசைக்கருவி சேர்ப்பிலும் இளையராஜா சில தனிப்பாணிகளை கையாளத் தொடங்கியவர். கர்நாடக இசையின் செவ்வியல் தன்மைகளை மேற்கத்திய செவ்வியல் இசைக்கருவிகளோடு இணைக்கின்ற அழகிய வித்தையை இளையராஜா இந்த பாடலில் செய்து காட்டுவார். மேடையில் தொடங்கி மெல்ல மெல்ல வெளிப்புறம் நோக்கி நகரும் காட்சி அமைப்புக்கு சமாந்தரமாக இசையும் நகர்ந்து செல்வதை நாம் இந்த காட்சியில் காணலாம். கே.ஜே. ஜேசுதாஸ், ஜானகி ஆகிய இருவரும் மிகவும் அனாயசமாக இந்த பாடலை பாடியிருப்பார்கள். கமலஹாசன், மாதவி என்ற மிகவும் பொருத்தமான அந்த காலத்து இணையை இப்போதும் பார்த்து ரசிக்கலாம். படுக்கையில் பாம்பு நெளியது, தலையணை 100 கிழியது, நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம் நான் இருந்திட தனிதபம் அவதனி.
இலையாடை உடுத்தாத பூக்கள் செடி மீது சிரிக்கின்ற நாட்கள். இலையாடை உடுத்தாத பூக்கள் செடி மீது சிரிக்கின்ற நாட்கள். சுட சுட ஆசை வருகிறது, இவள் மனம் தீயில் போதையில் ஒரு தான் உடைந்தது. நடந்தது தனிதபம் அவதனி போ மலர்ந்திட நடமிடும் பொன்மையிலே. I love you, 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 I love you. விழிகளில் தெரிவது விடுகதையோ, சகரிகம பதனி போ மலர்ந்திட நடமிடும் பொன்மையிலே.